வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வீடியோக்குள்ள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஒரு ஆளுக்கு ஒன்று கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது என்னன்னா, நான் ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த சவுதி அரேபியாவில் அந்த ஜம்சம் வாட்டர்னு சொல்லுவாங்க, அதை வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, முஸ்லீம்ஸில் பகுத்தறிவாளனே இல்லையா, இந்துக்களில் மட்டும்தான் பகுத்தறிவுங்கிறதுங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் அந்த ஜம்சம் வாட்டருங்கிறத என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, அது வந்து கேன்சரை குணப்படுத்தும், இல்லைன்னா கொடிய நோயை குணப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் ஒன்று நான் அந்த தண்ணியை பற்றி பேசலை. அந்த தண்ணி இங்கே எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் பேசினேனே தவிர, மற்றபடி நான் வந்து மூட நம்பிக்கை கிளப்புற மாதிரி எதுவுமே பேசலை. பட் எதுக்கு அவர் அந்த ப்ரோ அப்படி கமெண்ட் பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி இந்த பகுத்தறிவுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நானும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ மேபி அந்த கமெண்ட் பண்ணவருக்கு ப்ரோ வயசு எத்தனை ஒரு 20 இருக்குன்னு நினைக்கிறேன். மெச்சூரிட்டி இல்லாத ஒரு எந்த சைடு போகலாம் அப்படிங்கிற ஒரு யோசிக்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு 27 வயசு ஆகுது. நானும் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு 17 வயசில் வந்து இந்த மாதிரி தான் அந்த கொள்கைகள் கிட்ட பின்னாடி நான் போக ஆரம்பிக்கும்போது எனக்கே பல கேள்விகள் வந்தது. இன்கேஸ் என் மதத்து மேலேயே எனக்கு வந்து ஒரு கோபங்கள் இருந்தது. எந்த பக்கம் நான் யோசிக்கிறது, இந்த சைடா அப்படிங்கிற இதுனா நானும் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது இது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் கரெக்டான ஒரு இது பகுத்தறிவுனா என்ன அப்படிங்கிறது கரெக்டான ஒரு சிந்தனை எனக்கு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பகுத்தறிவுனா ஒரு கிடையாது. நீ ஒருத்தனை நேர்மையாக அவனுக்கு மரியாதை கொடுத்து நீ நடத்தினேன்னா அவன்கிட்ட நேர்மையாக தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான் எனக்கு. நீ ஒருத்தனை சமமாக நடத்தினேன்னா அவனுக்கு சமமாக இருக்கிறவன் மட்டும்தான். நீ வந்து அவனுக்கு கீழ்த்தரமாக நடத்தினேன்னா அவன் கீழே உள்ளவன் நினச்சேன்னா அது அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ போய் அப்படி தான் இருப்ப அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அப்படின்னா எனக்கு இல்லை. நான் வந்து நீ பகுத்தறிவுக்கா ஆளனா கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, இல்லை நீ முற்போக்குவாதியாக கேட்டிங்கனாலும் எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரியும் நான் ஒருத்தனை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக தான் இது. சரி, இந்த பகுத்தறிவாளர்னு சொல்கிற அந்த கூகுள், இப்போ அவங்க எல்லாமே கூகுள் விக்கிபீடியாவில் சொல்கிறது தான் நிறைய நம்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்கேஸ் நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ இப்போ அவங்க சொல்கிற கணக்கில் இந்த ஜம்சம் வாட்டரை பற்றி பேசினாலுமே அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கிணத்துல இருந்து வர்ற தண்ணி இது வரைக்கும் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நிரூபிக்க முடியல சயின்டிஸ்டால அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கூகுள் கூட இன்னமும் சொல்லுது. ஸோ அதனால் இவங்க படிச்சுட்டு வந்தாங்களா என்னங்கிறது தெரியல. அது ஒரு அதிசயமான தண்ணி அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க எல்லாருமே. ஸோ அதை இங்கே எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேனே தவிர மற்றபடி நான் ஒன்றுமே அந்த வீடியோவில் சொல்லலை. எதுக்கு அந்த ப்ரோ அப்படி கமெண்ட் பண்ணாருங்கிறது எனக்கு தெரியல. அதான் நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து எக்ஸாம் எழுதியோனா இல்லை ஏதோ ரெக்கமெண்ட் மூலியமாக நான் இங்கே வரல, நான் ஒரு ஏஜென்ட் மூலியமாக தான் வந்தேன். எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சாருங்க சுடுது, இதை டோரை கழட்டி இல்லை வாயை ஒத்துரும், சுடுது. என்ன திறக்க முடிய மாட்டேது. ஓ சுடு. திறந்தாச்சு. ஒரு மினிட். எப்படி வந்தேன் அப்படிங்கிறதுன்னு, ஸோ எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2019 அக்டோபர் அந்த டைம் வந்து திருநெல்வேலி ஜங்ஷனில் ஒரு மொபைல் கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து வேலையில் இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி சவுதி அரேபியாவில் அதிகப்படியான ஆட்கள் தேவை, புகழ்பெற்ற நகுதி என்கிற பார்மசிக்கு அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்தது. அப்போ வந்து நானும் என்னோட நண்பர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணேன், ப்ரோ இந்த மாதிரி நம்மளும் போய் பார்ப்போமா அப்படின்ட்டு. ஸோ அவரும் யோசிக்காமல் சரி ரைட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம். மதுரையில் ஒரு ஏஜென்ட் கிட்ட போயிருந்தோம். அங்கே போய் இன்டர்வியூ இருக்குது வாங்க தம்பி அப்படின்னு கால் பண்ணியிருந்தாங்க. சார் ஆக்சுவலி நாங்கள் கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இத்தனாம் தேதி இன்டர்வியூ இருக்குது வாங்க, அவங்களோட ரெசியூமையும் அவங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சார் நானும் என்னோட நண்பரும் அங்கே போயிருந்தோம். மதுரைக்கு போய் அங்கே அந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நிறைய பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர்கிட்ட வந்திருந்தாங்க அந்த ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூக்கு. ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ அனுபவம் கூட. போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணோடனே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இல்லை, 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இங்கிலீஷில் கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் ஸோ எனக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா தெரியுமா, ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி அப்படிங்கிற மாதிரி நான் நல்லா கொஞ்சம் பேசுவேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எழுத தெரியாது இங்கிலீஷ் அவ்வளோவா.
எழுத்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, எழுத்து அவ்வளோ வராது. ஸோ பேச மட்டும் வருமா. ஸோ அதனால் இங்கிலீஷில் தான் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அதை மட்டும் கொஸ்டின்லாம் இது பண்ணதுக்கப்புறம் சரின்னு அவங்க என்னை இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்படி என்ன படிச்சிருக்க நீ உனக்கு இன்டர்வியூ வைக்கிற அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்றும் பெருசான ஒன்றும் படிக்கல. 10th தான் நான் முடிச்சிருக்கிறேன். 2012லேயே நான் 10th முடிச்சிட்டேன். 2011 அந்த டைம்லேயே நான் 10th முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு சில காரணங்களால் நான் ஒர்க் பண்ண வேண்டியதாகிருச்சு. ஸோ அப்படியே ஒர்க் போயிட்டு இருக்கும்போது தான் அந்த 2019 எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி ஃபாரின் போகலாம் அப்படின்ட்டு. அப்போ சேலரி எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 900 ரியால். 900 ரியால்னா அப்போ உள்ள 2019 டைமில் வந்து 900 ரியால்னா 18,000 சம்திங், 18,500 சம்திங் வந்தது. ஸோ அப்போ எனக்கு அந்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக தெரிஞ்சது. அந்த டைம் நான் இருந்த ஸ்ட்ரகிளுக்கு எனக்கு வந்து அந்த அமௌண்ட் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தெரிஞ்சதுங்கிறதுனால சரி ரைட் நான் அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நானும் என்னோட நண்பரையும் கூட்டுக்கிட்டு நானும் போயிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு என் நண்பருக்கு கிடச்சது, அவர் போயிட்டார். அதுக்கடுத்து அடுத்த 15 நாளில் எனக்கு வந்துச்சு விசா எல்லாமே. நானும் கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் 1 மாதம் இங்கே இருக்க ஒரு அந்த கம்பெனி கூட்டு வந்த கம்பெனி வந்து ஆஃபீஸில் வச்சுருந்தாங்க. அந்த அக்காமடேஷனில் வச்சுருந்தாங்க. அங்கே இருந்துட்டு எந்த பிரான்ச்சுக்கு போகணுமோ அப்படிங்கிறத என்னை அனுப்பி விட்டாங்க. அப்புறம் நான் ஒரு ஃபார்மசி பிரான்ச் கொடுத்தாங்க. அதுதான் தம்மாமு. தம்மாமு வந்து எனக்கு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ 6வது வருஷம் ஆரம்பிக்க போகுது. ஸோ அப்படியே வந்து இங்கே ஒர்க்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி இப்போ வந்து மெடிசன் பார்க்குற அளவுக்கு நான் லெவலுக்கு முன்னேறி வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங் ஒர்க்கில் இருந்தேன், அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்கில் இருந்தேன், அப்புறம் கஸ்டமர் அட்டன் பண்ணுறதுல இருந்தேன். அப்புறம் ஒவ்வொரு செக்ஷனாக மாறினேன். காஸ்மெட்டிக் செக்ஷன் மாற்றினாங்க, அப்புறம் ப்ரீமியம் செக்ஷன் மாற்றினாங்க, அப்புறம் விட்டமின் செக்ஷன் மாற்றினாங்க. இப்போ வந்து என்னை மெடிசன் செக்ஷனை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே எனக்கு பெரிய நாலேஜ் இருந்தாலுமே பட் நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாவோ ஒரு ப்ரொஃபஷனலாகவோ நான் வந்து ஒரு பெரிய ஃபார்மசிஸ்ட்டோ இல்லை அதை முடிச்சவனோன்னா கிடையாது. ஸோ நார்மலாக எனக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேனே தவிர மற்றபடி நான் வந்து எஜுகேட்டடாக நான் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறதுக்கு ரீசன் இருக்கலாம். ஏன்னா நான் வந்து ஃபார்மஸில் ஒர்க் பண்ணுறேங்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது. எனக்கும் அதை பற்றின கொஞ்சம் ஓரளவு புரிதல் இருக்குது. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் வரீங்க அப்படி இல்லைனாலுமே, அந்த நர்சிங் ஒர்க் இல்லை ஃபார்மசிஸ்ட் ஒர்க் வரீங்கனாலுமே ஏதோ ப்ரோமேட்ரிக்கோ பயோமெட்ரிக்கோ ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க. ஆக்சுவலி அது தப்பாக இருந்ததுன்னா என்னன்னு தெரியல, நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் ப்ரோமேட்ரிக்கோ இல்லை பயோமெட்ரிக் இது 2ல் ஏதோ ஒரு நேம் எனக்கு சொன்னாங்க. நான் மறந்துருச்சு. நேற்று தான் சொன்னாங்க, அதுக்குள்ளே இன்றைக்கே மறந்துருச்சு எனக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமில் மினிமம் 70% மார்க் நீங்கள் எடுக்கணும். அதாவது 800 சம்திங் அதோட மார்க் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஐ மீன் நான் எங்கள் சவுதிக்காரவங்ககிட்ட நான் கேட்டதுக்கு சொன்னாங்க 800 சம்திங் ஒரு மார்க்கு, நீங்கள் வந்து 600 அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி பார்க்கும்போது 70% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஐ மீன் ஃபார்மசிஸ்ட்டோ இல்லை டாக்டரோ அந்த மாதிரியான ஆப்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதோட முழு விவரம் எனக்கு தெரியல. பட் ஏன்னா நேமே நான் குழம்புங்கும் போது முழு விவரம் எனக்கு தெரியாமல் நான் பார்த்து சொல்லி மாட்டிக்கக்கூடாது. ஸோ வேணால் நான் தெரிஞ்சுக்கிட்டு வேணால் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக தனித்தனியாக கேட்குறேன், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதுதான் நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு வாழ்க்கை அனுபவமே தவிர மற்றபடி நான் வந்து பெருசாக படிச்சுட்டோ சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியோ அப்படின்னா வரல. ஸோ ஒரு ஏஜென்ட் மூலியமாக இருந்தேன். நான் லேபர் ஒர்க் தான் பார்க்குறேன், ஃபார்மசிஸ்ட்டும் கிடையாது. பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ இப்படி தான் வந்தேன். இதுதான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. இருப்பா, டீ நல்லா இருக்கு, சாப்பிட்டு போ. ஸோ அதுக்கப்புறம் என்ன பேசலாம் அப்படிங்கும்போது பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன், ஷேர் பண்ணிட்டேன். அப்புறம் நிறைய பேர் நான் சொல்கிறத நம்பாமல் இருக்கலாம், இங்கே நடக்கிற விஷயங்களை சொல்கிறத நம்பாமல் இருக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் என்ன பார்த்தேனோ, நான் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறேனோ அதை தான் நான் இந்த வீடியோவாகவே பண்ணுறேன் தவிர எனக்கு இந்த நாட்டில் இது இருக்குது, இந்த மாதிரி பெஸ்ட்டானது இந்த நாடு அப்படிங்கிறது நாட்டுக்கு நான் ஜால்ரா போடணுமோ அப்படிங்கிறது என்னோட நோக்கமும் கிடையாது. அதை நான் இது வரைக்கும் பண்ணதும் கிடையாது. இதில் இந்த நாட்டில் இது இருக்குது, நம்ம நாட்டில் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற கம்பேரிசனும் நான் இது வரைக்கும் எதுலையும் பண்ணதும் கிடையாது. ஸோ அதுக்காகவும் நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கல, சேனலையும் ஆரம்பிக்கல. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். சிலவங்களுக்கு வந்து நீ சவுதி அரேபியாவில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நீ இதை தான் போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சவுதி அரேபியாவில் எவ்வளோ விஷயம் இருந்துட்டு போட்டு, அதை பற்றி எனக்கு ஐ டோன்ட் கேர் அபவுட் தேட். ஓகே, நான் எனக்கு என்ன பண்ணுறேன், என் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு லைஃப் இருக்குது இல்லை. ஸோ அதை ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படும் போது அது ஒருத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு பையன் பண்ணானே, அதை நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு யாருமே ஒரு எப்படி சொல்கிறது,
ஒரு மோட்டிவ் கொடுக்குற ஒரு ஆப்ஷனாக கூட இருக்கலாம். அது சிலவங்க கமெண்ட்ஸில் நல்லதாக சொல்கிறாங்க, சிலவங்க வந்து அது வேண்டாங்கிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பட் நான் இங்கே இருக்கிற நல்ல விஷயங்களை சொல்லணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு நான் எப்படி சொல்கிறது, நல்ல விஷயங்களை சொன்னோம்னா அப்போ கெட்ட விஷயங்களை யார் சொல்லுவா, இங்கே இல்லாத மைனஸை யார் சொல்லுவா அப்படிங்கிறது ஒன்று கேள்வி வரும்ல. அதுக்காக தான் இந்த சேனலு. இங்கே நிறைய ஆப்ஷன்கள் இல்லை. ஐ மீன் ஓப்பனாக சொல்ல போனால் நான் ஒரு போக்குவரத்து எடுத்துக்கிட்டாலுமே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதுக்காக அது இல்லவே இல்லை, பெஸ்ட்டு நீ நடந்து போயிட்டு வந்துருக்கலாமே அப்படின்னு சொன்னால் அது வந்து தப்பாயிரும். நீ வேலைக்கு வந்திருக்க, நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக வேலைக்கு வந்த நான் தான் பெஸ்ட்டுன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு ஃபாலோ பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் ஃபார்மசிஸ்ட்டுக்கு, டாக்டருக்கு எப்படி வரணும்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட சிறிய விளக்கம் தான் இது. என்னோட லைஃப்பையும் நான் என்ன பண்ணேங்கிறதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி வேணும்னா நான் உங்ககிட்ட நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன். நான் வந்து இப்போதைக்கு சவுதிக்காரவங்ககிட்ட விசாரித்து அதை வச்சு நான் சொன்னேன். நான் வேணால் இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட விசாரிச்சுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வரட்டா மாமே.